ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு ஜிம் போதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் ஒயிட்டுக்கும் ஃபுல் எக்குக்கும் இருக்கிற கம்பேரிஷனை தான். இதுல எவ்வளவு புரோட்டீன்ஸ் இருக்கு, இதுல எவ்வளவு புரோட்டீன்ஸ் இருக்குன்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா இதை நம்பரிக்கா பார்க்க போறதுல ஜஸ்ட் கம்பேரிஷனா பார்க்க போறோம். இந்த கம்பேரிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் ஒயிட் வாசஸ் ஹோல் எக், அதாவது எக் ஒயிட்டுக்கும் முழு முட்டைக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன கம்பேரிஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எக் ஒயிட்ல ஹை லெவலான புரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க. அதே மாதிரி ஹோல் எக்லயும் ஹை லெவலான புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. எக் ஒயிட்ல லோ கேலரிஸ், அதாவது வெறும் எக் ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லோ கேலரிஸ். அதுவே ஹோல் எக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை கேலரிஸ். எக் ஒயிட்ல விட்டமின் லெவல், மினரல் லெவல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவே முழு முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் லெவல், மினரல் லெவல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஃபைனலா ஒரு டிப்பு. முழு முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க முழு முட்டை கொடுக்கறதுனால அவங்களுக்கு விட்டமின்ஸும் மினரல் லெவலும் அப்படியே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க உடம்புக்கு நல்லது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு எக்கை ஒயிட்டா மட்டும் கொடுக்காம முழு முட்டையா குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லது. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த எக்கோட கம்பேரிசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும். பாய், நான் உங்கள் விக்கி.